24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். இந்தியா நேயர்கள் அனைவருக்கும் அருணோட வணக்கம். அதாவது இப்போ பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு நாட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விஞ்ஞானிகள், ஆராய்ச்சி அறிஞர்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட தரையில் விட்டுட்டு எல்லாருமே விண்வெளி லெவலுக்கு தான் இப்போ எல்லாருமே யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா வச்சுருக்கிறாங்க. ஏன் நம்ம அப்துல் கலாமே வந்து கிட்டத்தட்ட அவரே விண்வெளியில் பல ராக்கெட்டுகளை ஏவ விட்டதுக்கப்புறம் தானே ரொம்ப எல்லாருமே உலகமே திரும்பி பார்க்க ரொம்ப வியக்க வச்ச ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போது இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஒட்டுமொத்த உலகமே வந்து விண்வெளியில் ஏதாவது ஒரு பயங்கரமாக பண்ணணும், ஏதாவது ஒன்று யாருமே பண்ணாத லெவலுக்கு, எந்த கண்ட்ரியும் பண்ணாத லெவலுக்கு பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறது உண்டு. பட் அதை தொடர்ந்து அவங்க அந்த பின்விளைவுகளை பற்றி யோசிக்கிறாங்களா அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. என்னடா பின்விளைவு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மொத்தமாக விண்வெளி அந்த ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து எக்கச்சக்கமான ஆராய்ச்சி பண்ணுறாங்க, போயிட்டு ஸ்டடி பண்ணுறாங்க, ஃபர்தராக நிறையா பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாம் பண்ணுறாங்களே தவிர்த்து அந்த இடம் சுத்தம் பண்ணுறாங்க அப்படின்றதான் ஒரு விஷயம் கேள்விக்குறியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமரோட ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நாட்டை சுத்தம் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது, ஸ்பேஸை சுத்தம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு தான் யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா ஓகே, அந்த விஷயம் அக்செப்டட். பட் இருந்தாலுமே வந்து கிளீனிங் ப்ராசஸ் நடக்குது, அப்பப்போ நடக்குதா அப்படின்றதான் விஷயம். முக்கியமாக வந்து நீங்கள் ஒரு சேட்டலைட்டோ இல்லை ஒரு ராக்கெட் லான்ச்சோ ஏதாவது ஒன்று பண்ணி அந்த ராக்கெட் பாகங்கள் வந்து அங்கனக்குள்ளேயே இருந்து முடிஞ்சு அது டிஸ்சால்வ் ஆயிருச்சு, இல்லை அதை எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் எந்த கண்ட்ரியாவது நோட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இன்க்ளூடிங் நம்ம இந்தியா கூட தான் நான் சேர்த்து சொல்கிறேன், நாட் ஒன்லி மற்ற கண்ட்ரிஸ், எல்லா பொதுவாக தான் சொல்கிறேன். இப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து ஸ்பேஸில் உள்ள இந்த அயனோஸ்பியர் அப்படின்ற ஒரு விஷயம் வழக்கமாக வந்து இந்த பூமியில் ஆரம்பித்து வெளியே அவுட்டர் ஸ்பேஸ் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்பியர் இருக்கும், அதாவது ஒவ்வொரு பகுதிகள் இருக்கும், அட்மாஸ்பியரு, ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த வரிசையில் வந்து ஒரு அட்மாஸ்பியராக இருக்கட்டும், ஒரு ட்ரோபோஸ்பியராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியராக இருக்கட்டும், தெர்மோஸ்பியரு, அதுக்கு மேலே வந்து எக்ஸோஸ்பியர் இப்படிலாம் இருக்கிறது போக அந்த தெர்மோஸ்பியருக்கும் எக்ஸோஸ்பியருக்கும் நடுவில் உள்ளதான் அந்த அயனோஸ்பியர். இந்த அயனோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. இது இருக்கிறதுனால தான் வந்து ஓசோன் லேயரையும் வெளியே இருக்கிற சன்னோட அந்த கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, அதுவும் கிட்டத்தட்ட வந்து இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா வெளியே இருக்கிற ஆர்பிட், அந்த எர்த்தை சுற்றின ஒரு ஆர்பிட் இருக்கும், அந்த ஆர்பிட்டோட ஒரு முக்காவாசி பாதுகாப்பு இதுதான் சொல்லலாம், இந்த அயனோஸ்பியர் தான். இந்த அயனோஸ்பியர் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா ஆட்டம் மாலிகுல் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அயோனைஸ் பண்ணிடுறோம். ஸோ அயோனைஸ் பண்ணுற மூலமாக தான் வந்து நமக்கு இங்கேருந்து ரேடியோ சிக்னல் அதெல்லாம் சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கிடைக்குது. அப்பேற்பட்ட ஒரு விஷயம், அப்பேற்பட்ட ஒரு ஸ்பியர் அங்கே இருக்கிறதுனால தான் எக்கச்சக்கமான ராக்கெட் லான்ச்சஸ் சொல்லி எல்லாமே மேலே ஏவப்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட நமக்கு 1008 சேனலாக இருக்கட்டும், டிவி சேனலாக சொல்கிறேன், அதுவாக இருக்கட்டும், ஓடிடி ரிலீஸாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி சொல்லி பக்காவாக நடந்துக்கிட்டு வருது. ஆனால் இப்போ அப்பேற்பட்ட அந்த அயனோஸ்பியருக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட வந்து ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து, அதாவது இப்போ விண்வெளியில் ஒரு பயங்கரமாக ஒரு ரிசர்ச் ஆரம்பிச்சு அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இப்போ வரைக்குமே வந்து எக்கச்சக்கமான ரிசர்ச் போயிட்டு இருக்குது. பட் ஆனால் வந்து போகிற ராக்கெட் எல்லாமே கரெக்டாக ரிட்டர்ன் வருதா அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ஸ்பேஸில் ஏதாவது ஒரு குப்பையோ இல்லை ஏதோ ஒரு ராக்கெட் பார்ட்ஸோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது. சிம்பிளாக வந்து அதை பாட்டுக்கு அங்கேயே சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து எங்கே போய் எங்கே யார் கண்ணிலோ மூக்கில் வாயிலோ இல்லை எங்கேயாவது ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனோ, இப்போ மற்ற கண்ட்ரியோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் அங்கிட்டு போயிடுச்சு, நம்ம இந்தியாவோட ராக்கெட்டோட ஒரு பகுதி அங்கே போய் விழுந்துருச்சு, அது இதாகிடுச்சு அப்படின்னா அது ஒரு பாதிப்பாகும். பாதிப்புன்றதை விட அது ஒரு சின்ன சண்டையாகும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அது வந்து எத்தனை பேருக்கு தெரியுன்றதான் தெரியாது. ஸோ இதை மேபி இதை ஒரு கார்னர் பண்ணி இதை ஒரு காரணமாக கூட எடுத்துக்கிட்டு இந்தியா வந்து 2030 அந்த டெப்ரிஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு பிளானை போட்டாங்களா இல்லையான்னு தெரியல. கிட்டத்தட்ட அந்த அயனோஸ்பியரில் இப்போது முதல்ல விட ராக்கெட்டோட மெட்டாலிக் முழுக்க அந்த ராக்கெட் மெட்டலால் செய்யப்பட்டது இல்லையா, ராக்கெட்டோடதாக இருக்கட்டும் இல்லை மற்ற வேஸ்ட் மெட்டீரியலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த அயனோஸ்பியர் எர்த்தோட ஆர்பிட்டை சுற்றி இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து சன்னோட கதிர்வீச்சு முன்னை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா இந்த அயனோஸ்பியர் தான் வந்து சன்னையும் நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியரும் வந்து கிட்டத்தட்ட பாதுகாக்குது. தெர்மோஸ்பியருக்கும் மேலே எக்ஸோஸ்பியருக்கும் கீழே இப்படி ஒரு கோணத்தில் அது அங்கே இருக்குது. இது இருக்கிறதுனால தான் மேக்ஸிமம் வந்து நம்மளை சன்னிக்கிட்ட வந்து காப்பாற்றுது. சப்போஸ் இந்த அயனோஸ்பியரே இல்லை அப்படின்னா ஓசோனில் நம்ம விவேக் அவர்கள் நிறைய ஜோக் சொல்லியிருக்காருல, ஓசோன் லேயரில் ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு.
ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறது, ஓகே அதை பற்றி வேணாம். பட் இதுக்கு முன்னாடி இதானாலும் நடந்திருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து நடக்க வேணாம் அப்படின்ற ஒரு லெவலுக்கு தான் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கூடிய சீக்கிரம் நடந்துருமா அப்படின்ற ஒரு பயத்தில் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு மெட்டாலிக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேஸில் பரவி கிடக்கு. முக்கியமாக வந்து அந்த அயனோஸ்பியரில். இந்த அயனோஸ்பியரில் வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் மாதிரி ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தால் தான் அயனோஸ்பியரை வந்து காப்பாற்ற முடியும். அப்போ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து அந்த அயனோஸ்பியர் இல்லை அப்படின்னா சன்ரைஸ் வந்து டைரெக்டாக வந்து பாடியை தாக்கிடும். ஸோ அதனாலேருந்து ஸ்கின் கேன்சர் எக்ஸட்ரா நிறையா டிசீஸ் எல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து ஜானதன் மெக்டவல் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இப்போ வரைக்கும் ஸ்பேஸில் வந்து எக்கச்சக்கமான சேட்டலைட்ஸ் ராக்கெட் லான்ச்சஸ்லாம் ஏவப்பட்டிருக்கு. பட் இதுக்கு அடுத்த டிகேட், அடுத்த ஒரு சில ஒரு சில காலகட்டத்துக்குள்ள கிட்டத்தட்ட 1,00,000 சேட்டலைட்கள் வானத்தில் ஏவப்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் எக்கச்சக்கமானது வந்து மேபி அந்த டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த குப்பை தான் வந்து ஸ்பேஸ் டேர்ம்ஸில் டெப்ரிஸ். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து எக்கச்சக்கமாக அந்த இடத்துல குப்பையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது எந்த லெவலுக்கு உண்மை ஆக போகுதுன்றது தெரில. பட் ஆனால் ஆகக்கூடாதுன்னு நினச்சிப்போம். ஏன்னா ஆல்ரெடி இப்போவே வந்து அவங்க ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிஸ்ட் எல்லாமே கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க. எதுக்குன்னா, அயனோஸ்பியர் போயிருச்சு அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சன்னோட ரேஸ் வந்து டேரெக்டாக பூமியை தாக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அட்மாஸ்பியரில் நம்ம மேலேயும் தாக்க ஆரம்பிச்சிடும். நம்ம மேலே தாக்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஸ்கின்ல டிசீஸ் வரும், எக்கச்சக்கமாக டிசீஸ்லாம் வரும், எக்ஸட்ரா. தண்ணி இன்னும் வறட்சி ஜாஸ்தியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டெப்ரிஸ் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து குப்பை எல்லாமே அகற்றப்படணும் அப்படின்னு தான் ஒரே விஷயம், ஒரே குறிக்கோளாக எடுத்துக்கணும். அடுத்து யாரெல்லாம் ராக்கெட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக ரஷ்யா நேற்று தான் நினைக்கிறேன், நேற்று கூட ஒரு ராக்கெட் ஒன்று லான்ச் பண்ணாங்க, சேட்டலைட் சம்திங் ஏதோ லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஆர்டிகல் ஒன்று பார்த்தேன். ஸோ இப்பேற்பட்ட ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஓகே அவங்க நாடுக்கு முன்னேற்றம் தேவை அப்படின்றப்போ வந்து அந்த இப்போ 5G 6G எப்போ வரும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் ஒரு சில நாடுகள் வந்து அதுக்கு தயாராக இல்லை. அப்பேற்பட்ட ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லி அதுவும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பட் எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் ஸ்பேஸில் இருக்க அந்த டெப்ரிஸை வந்து கிட்டத்தட்ட வந்து சுத்தப்படுத்திட்டு இது பண்ணுங்க அப்படின்னு தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. பட் இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா அயனோஸ்பியர் காலியாயிரும். முன்னாடி நடந்த மாதிரி தான் ஓசோன் லேயரில் ஓட்டை விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒட்டுமொத்த பூமியுமே வந்து ஒரு பங்கு காணாமல் போயிடும் அப்படின்னு தான் சொல்லலாம். முக்கியமாக மனிதர்கள் தொகையும் கூட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனுக்கு பூமி போகக்கூடாது அப்படின்னா சயின்டிஸ்ட்லேருந்து நம்ம சாதாரண மனுஷங்க வரைக்கும் ஏதோ நம்மளால் பண்ண முடிஞ்சது. பட் ஆனால் நம்மளன்றதை தாண்டி சயின்டிஸ்ட்டு அந்த ராக்கெட்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட தான் ஒட்டு மொத்தமாக அந்த பொறுப்பு இருக்குது. இதுக்கே மேபி இந்தியா வந்து டெப்ரிஸ் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்ற ஒரு ஸ்கீமை இனிஷியேட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. பார்க்கலாம். இது இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்றத வேண்டிப்போம். இதுக்கடுத்து என்னென்ன நடக்க போன்றதை பொறுத்து பார்ப்போம். அடுத்து யார் ராக்கெட் லான்ச் பண்ணாலும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்குன்றது நம்மளோட கோரிக்கை. பார்க்கலாம் என்ன நடக்கிறது. வேறு ஒரு வீடியோவில் தருணங்கள் சந்திக்கிறேன். பாய். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.